பிராமணால் ஏன் போடுறாங்க, தொடர்ந்து அந்த ஆவின விட்டத்தில் கரெக்டாக பூணூல் போடுறாங்க அப்படின்னு சொன்னால், குடும்பஸ்தராக இருக்கிறவங்க, கிரகஸ்தர்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தராக இருக்கவங்க 6 பிரிநூலும் குரு இருந்தார்னா அவர் கையில் கொடுத்து நம்ம போட்டுக்கலாம். அப்படி குரு இல்லை, நானே போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், நான் பூணூல் போட்டுட்டு தண்ணி அடிப்பேன், நான் பூணூல் போட்டுட்டு இந்த மாமிசங்களை உண்ணுவேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த ஆவணி அவிட்டம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆவணி அவிட்டம்ங்கிறது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இந்துக்கள் எல்லோருமே அந்த பூணூல் போடுறது அப்படிங்கிறது ஒரு சாஸ்திர சம்பிரதாயம். நம்மளுக்கு இந்துக்களுடைய நம்ம நாமம் போட்டுக்கிறோம், பட்டை அடிச்சுக்கிறோம், பொட்டு வச்சுக்கிறோம். இதெல்லாம் இந்துக்களுக்குரிய ஒரு அடையாள சின்னம். இருந்தாலும் நாம் அந்த நியமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகுதியை நாம் ஏற்படுத்திக்கணும்னா, அது சொல்லுவாங்க அஷ்டாங்க யோகம்னு சொல்லப்படுறது. அப்போ ஒரு மனித பிறவியாக இருக்கிறவங்க யாருமே இந்த அஷ்டாங்க யோகங்களை கடைப்பிடித்தா மட்டும்தான் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படிங்கிற நிலைக்கு போக முடியும். அப்போ மனிதனுடைய நல் ஒழுக்கங்களை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா இந்த பூணூல் போடுற முறை எல்லாருமே போடணும். சில பேர் என்ன செய்வாங்க, இல்லை அந்த பிராமணால் மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராமணால் ஏன் போடுறாங்க, தொடர்ந்து அந்த ஆவின விட்டத்தில் கரெக்டாக பூணூல் போடுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த அனுஷ்டானங்களை கரெக்டாக கடைப்பிடிக்கிறாங்க. அதுவே நம்மளுடைய அந்த இதுகளில் நம்ம யாரும் அதை முறையாக கடைப்பிடிக்காதனால தான் அதை நிறைய பேருக்கு அந்த மாதிரி நீங்கள் பூணூல் போடக்கூடாதுன்னு சொன்னாங்களே ஒழிய, ஆனால் இந்துக்கள் எல்லாருமே பூணூல் போடலாம், அது தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா, நாம் எல்லாருமே இந்த பிறவியை இனிமேல் நமக்கு அடுத்த பிறவி வராமல் இருக்கணுங்கிறக்காகத்தான் இந்த மனித பிறவியை எடுத்திருக்கிறோம். அப்போ நாம் இந்த நல் ஒழுக்கங்களாகிய நியமங்கள்ங்கிற அந்த ஒரு நிலையை நாம் கடைப்பிடிச்சா தான் நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம அஷ்டாங்க யோகங்களுக்கு போக முடியும். அதனால் இந்த பூணூலுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆவணி அவிட்டம் வரக்கூடிய 9/8/2025 அன்னைக்கு இந்த ஆவணி அவிட்டம் வருது. அன்றைக்கு நமக்கு சனிக்கிழமையாக வரும். அப்போ அந்த ஆவணி அவிட்டத்தில் நாம் பிரம்மச்சரியாக இருக்கிறவங்க 3 பிரிநூலும், குடும்பஸ்தராக இருக்கிறவங்க, கிரகஸ்தர்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தராக இருக்கவங்க 6 பிரிநூலும், பேரம்பேத்தி கொள்ளுப்பேரன் இந்த மாதிரி எடுத்தவங்களாம் 9 பிரிநூலும் போடணும்னு சொல்லி இந்த பூணூலில் சில சாஸ்திர விதிமுறைகள் இருக்குது. அவங்கவுங்களுக்குரிய அந்த தகுதிகளை உருவாக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாக இதுக்கு குரு மூலமாக நம்ம பூணூல் போடுறது நல்லது. சில பேர் வேலை நிமித்தமாக குருவை போய் தேடி போய் அன்னைக்கு நம்ம பூணூல் போட முடியாது, அப்படி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க அந்த அதிகாலையில் இருக்கக்கூடிய அந்த 6லேருந்து 8 மணிக்குள்ளே இருக்க அந்த நேரத்தில் நாம் குளித்து முழுகி வீட்டில் விளக்கேற்றி எல்லாமே அந்த நம்மளுடைய பூஜை அறையில் இருக்கிற அந்த அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம பூணூலை நான் சொன்ன மாதிரி 3, 6, 9 உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அந்த நூலை நம்ம முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுக்கிட்டு, ஒரு தீர்த்த செம்பு, பஞ்சபாத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சபாத்திரம், உத்திராணின்னு சொல்லக்கூடிய அந்த தீர்த்த செம்பு எடுத்து வச்சுட்டு, அந்த உத்திராணியில் ஒரு சொட்டை எடுத்து இப்படி கையை கழுவி கீழே விட்டுட்டு, அப்புறம் 3 சொட்டு எடுத்து இப்படி ஒரு மேலே பிரகிதம், அதாவது நம்ம குடிச்சுக்கிறணும். அது அப்படி குடிக்கும்போது நம்ம 3 மந்திரத்தை சொல்லணும். அச்சுதாய நம, அனந்தாய நம, கோவிந்தாய நம அப்படின்னு சொல்லிக்கணும். அதுக்கப்புறமா 3 முறை நம்ம தலையில் இப்படி குட்டிக்கிட்டு, சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வ விக்னோ உபசாந்தையே அப்படிங்கிற மந்திரத்தை நாம் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா இந்த பூணூலை எடுத்து அதை கையில் பிடிச்சிட்டு 9 முறை காயத்ரி மந்திரம், அந்த பூபுவஸ்வக சக்த விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோன்ன பிரஜோதயாத் அப்படிங்கிற அந்த காயத்ரி மந்திரத்தை 9 முறை சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா
குருவாக விநாயகரை நினச்சி நாம் வந்து நம்ம குரு இருந்தார்னா அவர் கையில் கொடுத்து நம்ம போட்டுக்கலாம். அப்படி குரு இல்லை நானே போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த காயத்ரி மந்திரத்தை 9 முறை சொல்லிவிட்டு அந்த பூணூலை வந்து இடது தோள்பட்டையில் வர்ற மாதிரி இப்படி போட்டு வலது தோள்பட்டையில் அது இப்படி தொங்குற மாதிரி போடணும். இது மாதிரி நீங்கள் வந்து இந்த பூணூல் போடுறதுனுடைய பலன் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அஷ்டாங்க யோகத்தில் இயம நியமங்கள் அப்படிங்கிறது. இயம நியமங்கள்னால் என்ன? தன்னுடைய தகப்பனாருக்கு பிள்ளையாகவும், ஒரு மனைவிக்கு கணவனாகவும், தன் பிள்ளைக்கு தகப்பனாகவும், தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டியாகவும் நாம் நம்முடைய கடமைகளை செய்து கொண்டு அவர்களுக்கு உரிய அந்த காரியங்களை செய்து கொண்டே வர்றவங்களுக்கு தான் அந்த இயம நியமம், அதாவது என்ன மாதிரியாக நம்ம வாழணும் அப்படிங்கிற அந்த இயம நியமங்களை நாம் கடைப்பிடிச்சிட்டே வந்தோம்னா தர்மசாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ ஒழுக்க நெறிகளை கடைப்பிடித்து அந்த அனுஷ்டானங்களை ஒழுங்காக கடைப்பிடிச்சா மட்டுமே இந்த பூணூல் போடணும். அந்த மாதிரி இல்லாமல் நான் பூணூல் போட்டுட்டு தண்ணி அடிப்பேன், நான் பூணூல் போட்டுட்டு அந்த மாமிசங்களை உண்ணுவேன் அப்படிங்கிறவங்க தயவுசெய்து இந்துக்களாக இருந்தாலும் நீங்கள் பூணூல் போடாதீங்க. போட்டு அதுக்குரிய அனுஷ்டானங்களை கண்டிப்பாக கடைப்பிடிக்கிறவங்க மட்டும் பூணூல் போடுங்க. அது எந்த மதத்தை எந்த ஜாதியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் தயவுசெய்து அந்த விஷயத்தில் அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்கிறவங்க மட்டும் பூணூல் போடுங்க. இந்த நல்ல வாய்ப்புக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.